இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் புள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். என் பொண்டாட்டியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் மனைவி தாக்கி கொன்னுட்டு நானும் என் பையனும் தப்பான முடிவு எடுக்க போறோம் அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸான இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் வீடியோ வெளியிட்டு இருக்காரு. ராஜா சத்திக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலியமா ஃபேமஸ் ஆன இவர் தன்னோட மனைவி மற்றும் மகனோட இருக்கிற வீடியோக்கள், போட்டோஸ் அப்படின்ட்டு அவரோட குடும்ப வாழ்க்கைய அடிக்கடி சோசியல் மீடியால பகிர்ந்துகிட்டு வந்துட்டு இருந்தாரு. இதனால இவருக்கு ஏராளமான ஃபேன்ஸும் உருவாகி இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது சமீபத்துல அவர் பகிர்ந்த ஒரு வீடியோ பலரது கவனத்தையும் இழுத்திருந்துச்சு. அவர் இல்லாத பொழுது அவங்க மனைவி வேற ஒருத்தவங்க கூட ஒன்னா அவர் வீட்டுல இருக்கிற மாதிரியும் இவர் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சதும் அந்த நபர் வீட்டுல இருந்து வெளியே ஓடுற மாதிரியும் ராஜா சத்திக் வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வெளியிட்டு இருந்த இன்னொரு வீடியோ தான் இப்ப ரொம்ப அதிர்ச்சியவும் ஏற்படுத்தியிருக்குது. அந்த வீடியோல தன்னோட மனைவிய தானே தாக்கி கொன்று விட்டதாகவும் அதுக்கப்புறம் தானும் தன்னுடைய மகனும் தவறான முடிவு எடுக்க போவதாகவும் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு அழுதுகிட்டே பேசிட்டு இருந்தாரு. தமிழக காவல்துறைக்கு வணக்கம். இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். என் பொண்டாட்டியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் குடும்பமே நாசமா போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் திருச்சி தென்னூர்ல சங்கீதபுரத்துல இருக்கிற அந்த ஜோஸுங்கிற அவனால எல்லாமே போச்சு. தயவு செய்து அவனுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுங்க. இல்லைன்னா விட்டுட்டு அடிக்க பாருங்க. இன்னொரு குடும்பத்தை நாசம் பண்றதுக்கு அவன் பே பண்ணிருக்கான். அவன் பேரு ஜோஸ். ட்ரெண்ட்மி சலூன்ல வேலை பார்த்தான். இப்ப எங்கன்னு தெரியல, ஆளை பிடிக்க முடியல. அவனு எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல. என் பொண்டாட்டிட்டு எவ்வளவோ சொல்லி கெஞ்சி கெஞ்சி பார்த்தேன். திமுறா பண்ணாதடி, பேசாதடி, கேட்க மாட்டாளே. பிள்ளை நாசமா போச்சு. ஐயா அவங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். இந்த வீடியோ தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிக்கிட்டு வந்துட்டு இருக்குது. இதனால பலரும் ஷாக் ஆயிருக்காங்க. குறிப்பா அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த சின்ன குழந்தையோட நிலை என்ன ஆகுது அப்படிங்கிற கேள்விதான் நிறைய பேரோட கவலையாவும் இருக்குது. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் நடுவில் இருக்கிற சண்டை அவங்களோட எதிர்காலத்தை மட்டும் இல்லாம அவங்களோட குழந்தையோட எதிர்காலத்தையும் நேரடியா பாதிக்கும் அப்படிங்கறது அவங்க புரிஞ்சுக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில இந்த சம்பவம் தொடர்பா போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சம்பந்தப்பட்ட நபரை அவங்க கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாயிருக்குது. இந்த நேரத்துல அந்த குழந்தை இப்போ பாதுகாப்பா இருக்குதா இல்லையா, அந்த குழந்தையோட நிலை என்ன ஆகுது அப்படிங்கிற தகவல் பலரும் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.